காக்காவுக்கு புறாவை போல மாறணும்னு ஆசை. சுண்ணாம்புல போய் என்ன பண்ண உட்கார்ந்து நல்லா பிறண்டு வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, வெள்ளையா மாறி. சுண்ணாம்புல கருப்பு காக்கா உள்ள பிறண்டு அதுவும் வெளியாகி போச்சு. வெளியாகி போயிட்டு எங்க இப்போ சுத்துறாரு, புறா கூடயே சுத்துறாரு. புறா மாதிரி. ஆனா கத்துறது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்குது. நம்ம கத்துனா கண்டுபிடிச்சிருவான். அதனால நெய்ஸா கூட என்ன பண்ணுது, போய் எல்லாமே பண்றதெல்லாம் அதே ஆக்ஷன் அதே தான் பண்ணிட்டே இருக்குது. நான் இப்ப காக்கா இல்லை, நான் யாரு, புறா. ஜாலியா அப்படியே நானும் புறாதான் போடும்போது திடீர்னு அடிச்சது பாரு ஒரு மழை, வெளுத்தது சாயம். அப்பதான் தெரியுது, இவன் நம்ம கூட்டம் இல்லடா, இவன் காக்கா கூட்டம்டான்னு சொல்லி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓடுடான், துரத்த ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்ன அப்படின்னா, என்னதான் வேஷம் போட்டாலும் ஒரு நாள் கலந்தே தீரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வேஷம் போட்டுக்கிட்டு, என்ன வேஷமா, தேவ பக்தியின் வேஷம். நல்ல ஆராதனை தான், நல்ல பாட்டு தான், நல்ல ஜெபம் தான், நல்ல அந்நிய பாஷை தான், எல்லாமே தேவ பக்தியின் வேஷம். புறாவை போல வெள்ளையா காட்டுவாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் இயேசு வருவார், ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். அப்போது தெரியும் இவர்கள் போட்டுக்கொண்ட தேவ பக்தியின் வேஷம் கலைக்கப்பட்டு அவர்கள் யார் என்பதை கர்த்தர் தோல் உரித்து காண்பிக்கிற நாள் மிகவும் சமீபம் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? இப்ப கைகளை தட்டி இயேசு ராஜாவே கம் ஆன். ஹல்லேலூயா. ஒரு நாள் வேஷம்லாம் கலைஞ்சிடும்.